ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி முட்டைகோஸ் கிரேவி எப்படி செய்கிறது பார்க்கலாம். முட்டைகோஸ் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா விழுது ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 லவங்கம் சேர்த்துக்கலாம். பட்டை 1 சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதோ 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதோ மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 கீனி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கணும். அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகணும். ஒரு பவுல் அளவு கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு துருவி எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகணும். காய் வேக விடணும். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு முட்டைகோஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.